ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற 100க்கு 90% மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் சுமை தான். ஸோ இந்த கடன் மட்டும் நம்ம ஒருத்தவங்ககிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம்னு அர்த்தம். நிறைய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமையில் தாங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கடன் சொல்கிறோம் இல்லையா, இந்த கடனுடைய சுமைகள் தொல்லைகள் எப்பெல்லாம் அதிகமாகும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கோம். இந்த கடன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த கடன் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருக்கிறது தான் நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ ஒருத்தரோட பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கோச்சார சனி கடக்கக்கூடிய அந்த காலகட்டம், அதே போல் பிறந்த ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய அதே இடத்துல கோச்சார செவ்வாய் கடக்கக்கூடிய காலகட்டம், இது போக பிறந்த ஜாதகத்தில் கேது இருக்கக்கூடிய அந்த இடத்தை கோச்சார சனியோ செவ்வாயை கடக்கக்கூடிய காலகட்டம், கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கடன் ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சு, ஒரே தொல்லையாக இருக்குது, நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கிரகத்தோடைய பாதிப்பு தான். இந்த மாதிரி நேரங்களில் தான் அந்த கடனுடைய சுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது போக 6 குடையருடைய தசா புத்தி நடக்கக்கூடிய காலம், குறிப்பாக தசை நடக்கக்கூடிய காலம். இந்த 6 குடையர்ன்றது நம்மளுடைய ஜென்ம லக்னம். நம்ம ஜென்ம லக்னத்துக்கு 6 குடையவர் யாரோ அவரோட தசா புத்தி காலங்களில் இந்த மாதிரி கடன் சுமைகள் இருக்கும். நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், நான் எதுக்காகவும் என்னோடய தேவைக்காக வாங்கலைங்க, என் தம்பிக்காக வாங்கினேன், அம்மாக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எந்த அமைப்புனா 6 குடைய தசாவோட 3 குடையரோட புத்தி இந்த காலகட்டங்களில் கூட பிறந்த உடன்பிறப்பு தம்பி மூலமாக கடன் ஏற்படும். அதே போல் 6 குடைய தசை 4 குடையரோட புத்தி அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாய் வழி வீடு வாங்கணுன்னு வண்டி வாங்கணுன்னு கடன் வாங்கி வண்டி வாங்குறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் தான் வரும். அதே போல் 6 குடையர தசை 5 குடையர் 11 குடையரோட புத்தி அந்த காலங்களில் குழந்தைங்களோட படிப்புக்காகவும் குழந்தைங்களோட கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு அமைப்புக்காகவும் கடன் வாங்கி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. 6 குடையர் தசை 8 குடையரோட புத்தி அந்த காலங்களில் ரொம்ப ஹெல்த்து வீக்காக இருக்குது, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதிகமான மருத்துவ செலவுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் தான் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளும். ஸோ 6 குடையரோட எந்த தசை எந்த புத்தி செய்கிறதோ அதை சார்ந்த கடன் சுமைகள் நமக்கு ஏற்படும். ஸோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் கடனாளியாக இருக்கிறீங்களா, அந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வரணும், அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் பின்பற்றணும், என்ன பரிகார முறைகள் செய்யணும் அப்படின்னு பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை ஜோதிட ஆலோசனைக்கு அழைக்கவும்.